இப்போ ஈஸியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. மட்டன் கொஞ்சம் 3/4 கிலோ வாங்கிட்டு வந்து அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கலரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் 2 அலசு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு குக்கரில் மாற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் வச்சுக்கலாம். 3 விசில் வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுப்பு ஆன் பண்ணி சட்டி எடுத்து வச்சு அதில் வெந்தயம், பெரிய ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த அந்த மட்டனை எடுத்து சட்டியில் ஊற்றிக்கலாம். நமக்கு இந்த அளவுக்கு தண்ணியே போதும், வேக வச்ச தண்ணி நமக்கு போதுமான அளவு தான். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், கிரேவிக்கு இதுவே போதும். கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். வீட்டில் இருந்துச்சுன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு காரத்துக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய போட்டோம்னா உப்பு கச்சிரும், தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த அளவு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய் பிச்சு எடுத்துக்கலாம். காம்பு கிள்ளி வச்ச வரமிளகாய் எடுத்து அதில் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் தேவைப்படுறனால நாங்கள் வரமிளகாய் பிச்சு போட்டுக்கிட்டோம். அதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். காரத்துக்கு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்து இந்த மாதிரி நல்லா கிளறி பார்த்துட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.